சிறகடிக்க சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம அருண் சீதாவுக்கும் மீனாவுக்கும் இடையேயான உறவுகளை துண்டிக்கிற விதமாக நம்ம அருண் எல்லா சொதப்பல் வேலையும் பண்ணிட்டு இப்போ சீதாவுக்கும் மீனாவுக்குள்ளேயே பிரச்சனை வர அளவு பண்ணிட்டாரு. இதனால முத்து ஒரு பக்கம் ரொம்ப வருத்தப்பட்டு என்ன பண்ணானா, யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வராங்க. முத்து வந்ததை நேரம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அருண் கிட்ட பேசுகிறாங்க. என்ன அருண் நினச்சிட்டு இருக்க, நீ எதுக்காக தேவையில்லாமல் நீ சகுனி வேலையை பார்த்துட்டு இருக்க, குடும்பத்தை பிரிக்கிற அந்த சகுனி வேலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து கேட்குறாங்க. உடனே அருண் வந்து என்ன எதுக்காக இப்போ தேவையில்லாமல் வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அது ஒன்றும் இல்லை, மீனாவும் சீதாவும் நல்லா தானே இருந்தாங்க, ஏன் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டையை மூட்டி விடுற விதமாக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து கேட்க, உடனே நம்ம அருண் என்ன பண்ணுறேன்னா, அதுவா எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காது, அதனால் எந்த நேரமும் சீதா உன்னை புகழ்ந்து பேசுறது எனக்கு மட்டும் எப்படி பிடிக்கும், அதனால தான் அவகிட்ட வேறு மாதிரி சொன்னேன், அதனால் உன் மேலே தப்பான அபிப்பிராயமும் நம்ம சீதாவுக்குள்ளே வந்துருச்சு, இதை விட எனக்கு வேற என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்சை கொடுத்துட்றாரு நம்ம அருண். இதை எல்லாத்தையுமே நம்ம முத்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோனில் வந்து லைவாக கால் பண்ணி வச்சுட்டு தான் உட்காந்துட்ருக்காரு. அடிக்கிறதுக்கு முன்னே நான் தான் ஆளை வர வச்சு அடிச்சேன்னு வேற சொன்னேன், இப்போ உண்மையாலுமே உன்னை அடிக்க நான் ஆள் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து ரெண்டு பேரும் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அருண் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்காரு. நம்மளை அடிக்க யாராக வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கார்லேருந்து ஒரு பக்கம் நம்ம மீனாவும் இன்னொரு பக்கம் சீதாவும் வராங்க. சீதாவை அந்த ஸ்பாட்டில் பார்த்ததுமே நம்ம அருண் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே திக்குமுக்கு ஆடிடுறாரு. என்னடா இது, சீதாவுக்கு இப்போ நம்மளை பற்றின சுயரூபம் எல்லாம் தெரிய வந்துருச்சு, சீதா என்ன பண்ண போகிறா, அவன் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்கிற மாதிரி வேற நம்ம ஆக்டிங்லாம் பண்ணிட்டோம், இப்போ என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி அருண் வந்து யோசிக்கிறாரு. அவரை யோசிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சீதா சரியான பனிஷ்மெண்ட் அருணுக்கு கொடுக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.